மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். அதில் வச்சு நாங்கள் போய் எங்களை சேமிப்போட போய் ஏதோ நகை எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சுத்தமாகவே எடுக்க முடியறதில்ல. ஏன்னா கோல்டோட விலையை பார்த்தாலே இப்போ தலையெல்லாம் சுத்துது. 1 lakh இல்லைன்னா நம்ம கோல்டு ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்மளால 8 grams வாங்க முடியாது. முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். நாள் ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டா இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாது தான் இன்னைக்கு எடுக்கிறோம். 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 21 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாயை தொட்டது. பின்னர் 2016க்கு பிறகு அதிவேகத்தில் உயரத் தொடங்கியது. 2020இல் 30,000 ரூபாயையும் 2022இல் 40,000ஐயும் எட்டியது. 2024ஆம் ஆண்டில் 50,000 ரூபாயை எட்டிய ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் 2 மடங்காகியிருக்கிறது. தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். 2 பவுன் 1 பவுன் நகை எடுக்கிற கூட வசதி இல்லாமல் போச்சு. இப்படி வேலை ஏறிச்சுன்னா நாங்கள் எப்படி ஒரு குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கே ஆசையாக இருக்குது. ஒரு 2 பவுன் நகை வாங்கி கழுத்தில் போட கூட எங்களுக்கு வசதி இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் அம்சங்களை மத்திய அரசு மாற்றுவதற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காந்தி பெயரில் இருந்து 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் அம்சங்களை மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராமப்புற வறுமையை ஒழித்து 100 நாட்கள் கட்டாயமாக வேலை வழங்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு கடந்த 2008இல் செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்பதற்கு பதில் இனி பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா என்ற பெயரில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட மசோதா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், சுருக்கமாக VBGRAM என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காந்தி பெயர் நீக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருந்த இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதிய மசோதாவின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் ஊதியத்தை பொறுத்தவரை 100% ஏற்று வந்த மத்திய அரசு இனி 60% மட்டுமே ஏற்கும் என்றும் 40% மாநில அரசை ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும். விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் அந்த காலத்தை மாநிலங்களே முடிவு செய்யலாம் என்றும் வாரந்தோறும் ஊதியத்தை வழங்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய அரசு அளிக்க பார்ப்பதாகவும் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார். வறுமையில்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கியதோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார்.
சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த மார்ச் மாதம் கள ஆய்வுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக இல்லம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி ஹஜ் இல்லம் கட்ட சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் 1 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இதையடுத்து 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டு விருப்பமனு அளித்தனர். அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1237 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். உடனே பாத்தீங்கன்னா அங்க மாறாரு, இங்க மாறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் நாளில் 1237 பேர் மனுக்களை பெற்றதாகவும் அதில் 349 பேர் பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேரில் மனுக்களை வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவிடம் உத்தேச தொகுதிகள் பட்டியல் எதையும் தரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியது குறித்து விளக்கம் அளித்தார். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியமைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் நாள் இருக்கிறது. பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரையிலும் எந்த கட்சியிலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தன்னுடைய யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த 3 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணைத் தலைவர் வைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் வைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டின் கூட்டணி விவகாரத்தில் ஒரு சுமூகமாக நிலையை எட்டியவர். ஓரளவு தமிழ் பேச தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பன உள்ளிட்ட காரணிகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் சிறப்படுத்தவும் கூடுதல் கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தவும் பியூஷ் கோயலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.